அமானா இக்தியார் மலேசியா அமைப்பின் கீழ் வழங்கப்படும் கடன் உதவிகளை பயன்படுத்தி இந்திய பெண்களும் பயனடைய வேண்டும். அதற்காக அமானா இக்தியார் மலேசியா அமைப்பின் கீழ் சஹாபாட் இந்தியா எனும் சிறப்பு பிரிவு அமைக்கப்பட்டுள்ளது. அமானா இக்தியார் மலேசியா நிறுவனம் வழங்கும் கடனுதவிகள் குறித்து விரிவான விளக்கங்களை தமிழில் கொடுப்பதற்காக சீட்டின் 4 இந்திய அதிகாரிகள் அப்புதிய பிரிவில் பணியில் அமர்த்தப்பட்டுள்ளனர். சிறு வியாபாரம் செய்ய விருப்பம் உள்ளவர்களுக்கு கடனுதவி வழங்குவதற்காக அரசாங்கம் அமானா இக்தியார் அமைப்புக்கு குறிப்பிட்ட ஒரு தொகையை ஒதுக்கி வருகிறது. இதுவரை அதன் வாயிலாக 8,000க்கும் அதிகமான இந்திய பெண்கள் கடனுதவி பெற்று பயன் அடைந்துள்ளனர். இன்னும் அதிகமான இந்திய பெண்கள் அந்த உதவிகளை பெற்று தங்களது பொருளாதார தரத்தை உயர்த்திக் கொள்ள வேண்டுமென இளைஞர் விளையாட்டு துணை அமைச்சர் டாக்டர் எம் சரவணன் வலியுறுத்தினார். ஸ்வீட் எனப்படும் இந்திய தொழில் முனைவர் உருமாற்ற சிறப்பு செயலகத்தின் ஒத்துழைப்போடு அமானா இக்தியார் மலேசியா அமைப்பின் கீழ் அமைக்கப்பட்டுள்ள சஹாபாட் இந்தியா சிறப்பு பிரிவு அதற்கு பெரிதும் உதவியாக இருக்கும் என துணை அமைச்சர் நம்பிக்கை தெரிவித்தார். இதன் வாயிலாக இன்னும் அதிகமான இந்திய மகளிர் சிறு தொழில் செய்ய விரும்புகின்ற இந்திய மகளிர் இதில் பயனடைவது மட்டுமல்லாமல் இந்த திட்டம் மக்களை போய் சேருவதற்கு பிரச்சாரம் செய்யக்கூடிய நிலையில் நாம் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை இப்பொழுது ஏற்படுத்தியிருக்கின்றார்கள். சஹாபாட் இந்தியா சிறப்பு பிரிவில் இந்தியர்களுக்கு சேவையாற்றுவதற்காக சீட்டின் 4 இந்திய அதிகாரிகள் பணியில் அமர்த்தப்பட்டுள்ளனர். புத்ராஜயாவில் உள்ள சீட் அலுவலகத்தில் சீட்டின் அதிகாரிகளை அமானா இக்தியார் மலேசியா அமைப்பிடம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அமானா இக்தியார் மலேசியா அமைப்பில் வழங்கப்படும் கடனுதவிகள் தொடர்பான தகவல்களையும் சிறு வியாபாரம் செய்வதற்கான ஆலோசனைகளையும் தமிழில் வழங்குவதோடு கடனை திரும்ப வசூலிப்பது போன்ற பணிகளை இந்த 4 அதிகாரிகளும் மேற்கொள்வார்கள் என டாக்டர் எம் சரவணன் தெரிவித்தார்.